கஷ்டப்படுத்திட்டாரு. சொம்ப கூட எடுத்துன்னு போய் வைக்காம வந்து யாருக்கு எங்க நம்பரே காணோம். நான் அவங்க கூட போய் வாழ போறேன். தொடாத என்ன. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ராங்க் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ராங்க்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வருவாங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு போங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்ன ப்ராங்க்குன்னு பார்த்துடலாம். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார். எக்ஸ் லவ்வர் வச்சு என்னென்னமோ பேசிட்டு டைவர்ஸ் அது இதுன்னு பேசி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார். அதுக்கு ரிவெஞ்ச் ப்ராங்க் தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். இந்த வாட்டி நான் சொல்கிறேன் அவர் டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு. அவரோட ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். வெளியில் ஃபோன் பேச போயிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஃபோன் பேசுகிற வேலையே பெரிய வேலை. வெளியில் ஃபோன் பேச போயிருக்காரு. வரட்டும், அவரை இன்னைக்கு கதற விடுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி குடிச்சு சொம்ப கூட எடுத்துன்னு போய் வைக்காம அதே எடுத்து வச்சிருக்காரு. வரட்டும், இதெல்லாம் சேர்த்து வச்சு அவருக்கு எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபோன் பேசுகிற வேலையே பெரிய வேலை. சும்மாதான் யார்கிட்ட ஃபோன் பேசுனேன் எவ்வளோ நேரமா? ஃப்ரெண்டு கிட்ட, கம்பெனி ஃப்ரெண்டு, வேலை விஷயம். ஃபோனில் பேட்டர்ன்லாம் மாற்றிட்டு இருக்கா? சும்மா இது நல்லா இருக்கு. அதனால வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜில் பார்த்த காணி ரீட் பண்ணிட்டு கரெக்டாக யார்கிட்ட பேசுன பார்க்கணும். பேட்டர்ன் போட்டது தானே? என்னடி சந்தேகப்படுறா? எங்க நம்பரே காணோம். மெசேஜ்லாம் நிறைய காணுமே வாட்ஸ்அப்ல. வந்திருக்குமே, அது எதுவுமே நான் தான் டெலீட் பண்ணி வச்சிருக்கேன். கம்பெனி மெசேஜ் எல்லாமே கம்பெனி மெசேஜ் வந்ததா, நான் டெலீட் பண்ணிட்டேன். என்னாச்சு? இப்போதான் அடிக்கடி என்னமோ ஃபோன் பேசினே இருக்க, என்னன்னு தெரியல. ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க, அதான் பேசிகிட்டு இருக்கேன். சரி, நம்ம இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. கிளம்பி போகலாம். எங்க? என் ஃப்ரெண்டு லாயரா இருக்கால, தெரியுமா? ஆமா, அன்னைக்கு கூட வீட்டுக்கு வந்தாங்க. அவளை போய் பார்த்துட்டு வரலாம். ஏன்? ஒரு வேலை இருக்கு, அங்கே போகலாம். என்ன வேலை சொல்லு. என்னப்பா? டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன் நான். யாருக்கு? உங்க அப்பா அம்மாக்கா? எங்க அப்பா அம்மாக்கு டைவர்ஸ் வாங்குற வயசா? உனக்கு எனக்கும் தான். எதுக்கு? என்ன பாப்பா? ஏன் பாப்பா அப்படிலாம் சொல்றா? ஏன்னா நீ பண்ற வேலை அப்படி இருக்கு. நானா பாப்பா பண்றான்? சும்மா நீ என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க தெரியுமா? நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்ற, ஆனா ஒண்ணுமே பாத்துக்கிறது கிடையாது. என்ன பாப்பா இப்படி பேசுற? சாப்பிட்டியா? எங்கன்னா போனோன்னா அப்படியே ஓடிடுறது. ஃப்ரெண்டு கூட போற, வெளில போறேன்னா ஒரு ஃபோன் பண்றது கிடையாது. சாப்பிட்டியா, என்ன பண்ற, எதுவுமே கேட்கறது கிடையாது. ஆனா பேருக்கு நல்லா பாத்துக்கிறேன், நான் சூப்பரா பாத்துக்கிறேன் உன்னை அப்படின்னு சொல்ற. கண்டிப்பா. அப்புறமா பிராங்க் நான் நீ பண்ண போறேன். என்ன ஒண்ணு எக்ஸ் லவர் இருக்காங்க, அங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க, ஃபோன் பண்ணாங்க, அவங்க கூட போய் வாழ போறேன், டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு. எனக்கு என் குழந்தை தான் முக்கியம். ஆனா உன்னா பிராங்க்னு என்ன அழ வச்சுனே இருக்கு. திடீர்லாம் கிடையாது, இது ரொம்ப நாளா நான் யோசிச்சுன்னு இருந்தது தான். ரொம்ப நாளா யோசிச்சதுன்னா உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. இனிமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தெல்லாம் வாழ முடியாது. நான் பேசிட்டேன் அவகிட்ட எல்லாமே டீட்டெயிலாக. அவன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கான். இப்போ நீ நானும் போய் சைன் போட்டால் போதும். நீ வந்து தான் ஆகணும். தொடாத என்ன. நீ மட்டும் அன்னைக்கு பண்ணுற எனக்கு எப்படி இருக்கும்? கேட்டால் உடனே ஃப்ராங்க்கு. வீடியோக்காக என்ன வேணா பண்ணுவியா என்ன வச்சுங்க? யாருன்னா அந்த மாதிரிலாம் பேசுவாங்களா? இது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு.
எது கேட்டாலும் வீடியோக்காக தான் பண்றேன், வீடியோக்காக பண்றேன். இப்படி இல்லாம பிராங்க் பண்ணுவாங்க யாராச்சும். ஃப்ராங்க் வீடியோனா அதானே பாப்பா. என்னை வச்சு அப்படிதான் பண்ணணுமா? உனக்கு வேற கான்செப்டே கிடைக்காதா? உங்க வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். என்ன சொன்னாங்க? யாருக்கிட்ட சொன்னாங்க? உங்க அப்பா கிட்ட தான் சொல்லியிருக்கேன் நான். என்னங்க? அவர் உன்கிட்ட பேசி புரிய வச்சு சைன் போட வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நான் எல்லாத்தையும் டீட்டெயிலாக தொடாதேன்னு சொன்னேன். என்ன ஏன் பாப்பா இப்படிலாம் பேசுறேன்? உனக்கும் எனக்கும் செட் ஆகாது இனிமே. சும்மா இந்த மாதிரி அழுதுலாம் இருக்காதா? நான் மூஞ்சி ஃபர்ஸ்ட் இப்படி இருக்காது. இதுவே எனக்கு முதல்ல இரிட்டேட் ஆகுது. காலையில தான் இந்த தண்ணி குடிச்ச, இது எத்தனை வந்து இங்க அப்படியே வச்சிருக்கேன். இந்த வீட்டுல என்னால வேலையே செய்ய முடியல. உனக்கு எவ்வளவு வேலை தான் ஒரு மனுஷி செய்வாங்க? கூட ஹெல்ப் பண்றிய ஏதாச்சும் வந்து. ஆனா அவனா போன் எடுத்து நோண்டின்னு உட்காந்துன்னு இருக்க. யார் கூட தான் பேசுறேன்னே தெரிய மாட்டேங்குது. பார்த்தா எதுவுமே இருக்கிறது இல்ல. அதுல எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்குது. இந்த சொம்பு எதுவுமே வைக்கிறது கூட போன்ல வைரஸ் வருதுன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன் பாப்பா எல்லாமே. டெய்லியுமே வைரஸ் வருது உனக்கு. டேட்டா அதிகமாகிடுச்சுன்னா வந்து ஃபோன் ஹேங் ஆகுது, அதனால டெலீட் பண்ணி. யார் கூட நீ பேசின்னு இருக்க, நான் பார்த்துன்னு தான் இருக்கேன். நைட்ல ஆனா வெளியில போயிருது ஃபோன் எடுத்துன்னு. எப்ப தூங்குறேன் எப்ப எழுந்துக்கிறேன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த குழந்தை அழுதா எங்கன்னா பாத்துக்கிறியா நீ? நம்ம குழந்தை தானே அது. எங்கன்னா பாசம் இருக்கா உனக்கு? நானே தான் பாத்துக்கணும்னு எதனா சட்டம் இருக்கா? கொஞ்சம் பாத்துக்கணும் கூட பாத்துக்கிறது இல்ல. தூங்க வைனா தூங்க வைக்கிறது இல்ல. குழந்தையும் பார்த்துன்னு வீட்டு வேலையும் செஞ்சுன்னு உன்னையும் பார்த்துன்னு. அப்ப கூட எனக்கு இந்த வீட்டுல ஒரு நல்ல பேர் இல்லையே. கிளம்பு சீக்கிரமா. போய் ட்ரெஸ் மாத்தினுவா போலாம். நீ வந்துதான், நீ வரலன்னா அவளை நான் இங்க வந்து நோட்டீஸ் அனுப்ப சொல்லிடுவேன். இங்க வந்து இங்க இருந்தாலும் நீ சைன் போட்டு தான் ஆகணும். என் விருப்பம் இல்லாம எப்படி நான் உங்க கூட வாழ முடியும்? எனக்கு விருப்பம் இருக்கணும்ல. எனக்கும் டைவர்ஸ் பண்றது விருப்பம் இருந்தா தான். அப்ப நான் நீ வந்து இனிமே இங்க வராது, எங்க வீட்டுக்கே வராது. உனக்கு நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சிருக்கேன், எடுத்துன்னு போயிடு. அதான் நீ சொல்லாத, வீட்டுல சொல்லட்டும். நீ யார் சொல்லணும்? நான் தான் சொல்லணும் அதெல்லாம். நீ என்ன பார்க்க தானே வர, எங்க அப்பா அம்மா பார்க்க வர. இப்பெல்லாம் பேசாத பாப்பா, கஷ்டமா இருக்குது. கஷ்டமா இருந்தா அதுக்கு நானா பண்ணி, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பிராங்க் பண்றேன்னு நீ பண்ணின்னு ஒரு வேலை. ரொம்ப கஷ்டமா இருக்குது பாப்பா. ஏன் பாப்பா இப்பெல்லாம் பேசுற? கிளம்பு. இந்தா உனக்கு ரெடியா தான் எடுத்து வச்சிருக்கேன் பையில. எல்லாமே பேக் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. எல்லாமே உன் ட்ரெஸ்ஸு தான் இருக்குது. எத்துன்னு போ. எத்தனை போன்னு சொல்கிறல்ல. நான் எதுக்கு எடுத்துகிட்டு போகணும்? இனிமே இங்கே வரக்கூடாது. என்னையும் பார்க்கக்கூடாது, நம்ம குழந்தைய நீ பார்க்கக்கூடாது. ஃபோன் எடு, என் ஃபோன் எடுத்துங்க போய். அவளை வர சொல்கிறேன். இப்போ எடுத்துங்க வந்து சைன் போட்ட. இப்போயே நம்ம ப்ரொசீட் பண்ணால் தான் 1 இயரில் நமக்கு கிடைக்கும். போ. சரி குழந்தை கொடுத்துட்டு. எனக்கு குழந்தெல்லாம் தர முடியாது. குழந்தை பார்த்துக்கிதான் வக்கம் இல்லாமல் தானே உனக்கு டைவர்ஸே கொடுக்குறேன் நான். குழந்தைய கொடுத்தேன் அதை ஒரு பக்கம் அழுவிட்டு நீ ஒரு பக்கம் தூங்கிட்டு இல்லை ஃபோன் பேசினு யார் கூடனா. நீ எங்களை விட்டு நீ போய் அப்படின்னா உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கோ. எங்கள் கூடலாம் வாழ்வேன் நான். நீ கொடுத்து தான் ஆகணும். கொடுக்க முடியாது. இதில் உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்க. கிளம்பு, சும்மா டைம் வேஸ்ட் பண்ணின்னு இருக்காத. உந்து எதுவுமே இங்கே கிடையாது. திரும்பி இது எடுக்க வந்தா அந்த எடுக்க வந்தான்னா வந்துன்னு இருக்காத. எடுத்துன்னு போ. நல்ல வேலை நான் குழந்தை பெற்று இங்கே வந்தது. இதுக்கப்புறம் வரவே மாட்டேன் உன் கூட அங்கே. ஆமாம், இதான் கடைசி முடிவு. நாளைக்கு வருவா என் ஃப்ரெண்டு இங்கே எடுத்துன்னு. நீ வரலன்னா போ. இங்கே வருவா. நீ ஒழுங்காக இங்கே வந்து சைன் போட்டு கொடுத்துட்டு போயினே இருக்கலாம். வரலன்னா கூட பரவாயில்ல. எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு அவளுக்கு தெரியுமா? கிளம்பு. எங்க போற? எங்க போறேன்னு என் ட்ரெஸ் அதுல கூட புது துணிலாம் இருக்கு. தூக்கின்னு போற.
வீட்டுக்கு போக சொன்னல. இங்க உட்காரா. அங்க பாரு கேமரா. பிராங்க் ரிவெஞ்ச் பிராங்க் எப்படி இருக்கு? என்ன மட்டும் எத்தனை வாட்டி அழ வைக்கிற? பிராங்க் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன். ஐயோ காப்பாத்துங்க, இதுக்கே உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், அவர் மூஞ்ச பாத்தீங்களா இல்லையா நீங்க? புது துணிடா கசிக்கிறாத. நல்ல வேலை எங்க எடுத்து போயிடுவேன், என் ட்ரெஸ் எல்லாம் சேர்த்து எடுத்துன்னு போயிடுவேன் நினைச்சிட்டேன் நானு. கொஞ்ச நேரத்துல பக்குன்னு ஆயிடுச்சு. குத்தம் வச்சியா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிராங்க் நல்லபடியா முடிஞ்சது. எப்படி இருந்துச்சு? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க. சரி, அப்படியே கைட்டு விட்டு வேற பொண்ணு கூட தான் போலான்னு பார்த்தேன். பாப்பீங்க, இருந்தாலும் இந்த மூஞ்சிக்கு எண்ணெய் விட்டா யாரும் கிடைக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இடிச்ச வாய் மாட்டேன். கலாய்ச்சிட்டா பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.